கட்சி ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லி என்னை இங்கேயே என் கதையை முடிக்கலான்னு பார்க்குறீங்களா? கொட்டாங்கட்சி வாங்குறதுக்கு கூட காசு இல்லை. இதில் நான் எங்கே சார் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது? பல பேர் கலெக்ஷனுக்காக தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, நமக்கு அது வேணாம். அரசியல் கண்டிப்பாக பேசுவேன், ஆனால் அது சமூக பொறுப்போட பேசுவேன். கட்சி அரசியல், பதவி அரசியல் அதுக்காக நான் பேசினதில்லை. அது இங்கே நிறைய நியூஸ் சேனல்ஸும் வந்திருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும். பட் யா, போக போக இட்ஸ் கோயிங் டு பி அ லாட் ஆஃப் நிறைய விஷயங்கள் பேசும்படி ஆகும்னு நினைக்கிறேன். அது இந்த மேடை அதுக்கான மேடை இல்லை. பட் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் அப்ரிஷியேட்டிங் மை போல்ட்னஸ். இந்த இடத்துல ஒன்று நான் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். எனக்கு வந்து ஒரு கடந்த சில வருடங்களாக, நான் சென்னை திரும்பி வந்து 3 வருஷம் ஆகுது, 2.5 வருஷம் ஆகுது. சினிமாவை விட தொலைக்காட்சி நாடகங்களில் நடிக்கணும், தொலைக்காட்சி தொடர்களில் நடிக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய முயற்சி இருந்தது. ஏன்னு கேட்டால், வீட்டில் பிள்ளைங்க இருக்குது, ஆஃபீஸ் போயிட்டு வர்ற மாதிரி மெட்ராஸிலே ஒரு வேலை செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் டிவி சீரியல் அதில் வந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது வரைக்கும் பிலீவ் மீ ஒரு 4-5 ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் வந்தது. எல்லாமே ஸ்ட்ராங் கேரக்டருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தாங்க லீட் கேரக்டர், போல்ட் கேரக்டர், நெகட்டிவ் கேரக்டர். ஏங்க ஏன் வில்லியா கூப்பிடுறீங்க? லீட் கேரக்டருங்க. ஆமாங்க, ஹீரோயினுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் போல்டான கேரக்டர், பிஸ்னஸ் உமன், செல்ஃப் மேட் உமன், அதனால நீங்கள் நெகட்டிவ். அப்போ பாசிட்டிவாக அவங்க ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க? அவங்க சென்டிமெண்ட் மேடம், குடும்ப தலைவி அழுவாங்க. திஸ் இஸ் த ஸ்டீரியோடைப் ஆஃப் விமென் இன் தமிழ் மூவிஸ் அண்ட் தமிழ் டிவி. அதுக்கு நீங்கள்லாம் வந்து பொறுப்பு. அதனால படத்தில் நீங்கள் காட்டுறது தானே, அதுவும் வில்லி தானே, வில்லாதி வில்லி அவங்க. இந்த இடத்துல இதை நான் பாருங்க, இன்னைக்கு ஒரு சிண்டு முடிச்சாச்சு, இதை வச்சு நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு பேசிகிட்டே இருக்கலாம். ஸோ போல்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னா அவங்க வந்து கெட்டவங்க, அழுதுகிட்டே இருந்தால் தான் நல்லவங்க அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவை மாற்றணும். இன்னொன்று, நடிகைனா ஒன்லி அவங்க ஒரு விஷயத்துக்கு தான் லாய்க்கு, அவங்களுக்கு வந்து மேல் மாடி காலியாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவை உடைக்கணும். இப்படிங்கிற சில விஷயங்களை இன்னைக்கு என்னால் ஓரளவுக்கு சாதிக்க முடிஞ்சிருக்குங்கிறதுக்கு ப்ரெஸ் தான் காரணம், மீடியா தான் காரணம். தேங்க்யூ ஸோ மச்.